கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்று தாவீது ராஜா சொல்கிறார். 34:6 கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது ராஜா சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த பயம் ஏற்பட்டாலும் அதை நாம் அவருடைய சமூகத்துல சொல்லும் பொழுது அவர் செவி கொடுத்து நம்முடைய பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த வசனத்தை சொல்கிறவர் தாவீது ராஜா. தாவீது எப்படிப்பட்டவர்? அவர் சிங்கத்தை, கரடியை, கோலியாத்தை ஜெயித்தவர். சிங்கத்தின் வாயை 2ஆக கிழித்தவர். இப்படிப்பட்ட ஒரு தாவீது எனக்கு செவி கொடுத்து இந்த எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டான்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு பயம் வரக்கூடிய அளவுல என்ன ஏற்பட்டது? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை இந்த சம்பவமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தாவீது சவுலுக்கு பயந்தவனாக காத் தேசத்து ராஜா ஆயிஸ்ட போறாரு. அங்க போய் அவருக்கு அடைக்கலம் கிடைக்குன்னு போனா, அங்க போய் அங்க நிற்கும் போது இந்த பெலிஸ்தர் எல்லாம் இவரை அடையாளம் கண்டுகிடுறாங்க. கண்டுகிட்டு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடினவன் இவன் அல்லவா என்று சொல்றாங்க. உடனே இவருக்கு தன் மரண பயம் ஏற்படுகிறது. இங்கு அவனுக்கு பயந்து இங்க ஓடியாந்தா இங்கேயும் நம்மளை கொலை செஞ்சு போடுவாங்களோன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல நடித்து அந்த இடத்தை விட்டு தப்பித்தவராக காணப்படுறாரு. மரண பயம் மிகவும் கொடியதானது. அது பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாருமே மரணத்தை விரும்புகிறவர்களாக காணப்படலை. தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முறையில வாழ்ந்து சுகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாறுவதை தான் எல்லா மனிதர்களும் விரும்புவார்கள். இந்த மரண பயத்துக்கும் நம்மை விடுவிக்க ஒருவர் உண்டேயானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் மரணத்திலிருந்து ஜெயித்தவரானபடியினால் நம்மை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா பயத்துக்கும் நமக்கு செவி கொடுக்கிற நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பயத்தை நம்மை விட்டு புறம்பே தள்ளுகிறவராக காணப்படுகிறார். நேற்றும் இன்றும் என்றும் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். அவர் இன்றைக்கு மாத்திரம் நமக்கு அதிசயம் செய்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய வாழ்நாளில் எல்லா நாட்களிலும் நம்முடைய பயத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டு நாம் தைரியமாக எல்லா இடத்திலும் நிற்கத்தக்கதாக, நம்முடைய காரியங்களை செயல்படுத்தத்தக்கதாக அவர் நமக்கு பக்க பலமாக நம்மை சுற்றிலும் அரணாக அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறவராக, நாம் எழுந்து நிற்கிறவராக, பிரகாசிக்க பிள்ளைகளாக காணப்படத்தக்கதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்ப அவர் தந்திருக்க அந்த பயமில்லாத தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எந்த காரியம் செய்தாலும் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்கிறவர்களாக காணப்பட முடியும். நாம் செய்கிற எந்த காரியமும் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்து நின்று, ஆண்டவரே இந்த காரியம் நான் இன்னைக்கு செய்ய போறேன், இதற்கு எனக்கு நீ நன்மையான ஈவுகளை தாருன்னு சொல்லி அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருந்து அவருடைய சித்தத்தை உணர்ந்து நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய காரியம் சிறப்பாக அது நன்மையானதாக காணப்படும். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சூழ இருக்கிறவர்களுக்கும் அது நன்மையானதாக காணப்படும். தானியேலும் கூட அவன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்தான். அவன் சிங்கக்கபியில கிடக்கும்போது தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அவனை பாதுகாத்தார். தவிராஜா அந்த சிங்கக்கபியின் வாசல் என்று நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவித்தாரா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு புறஜாதியான ஒரு ராஜா ஆண்டவரை தன்னுடைய வாயினால் அறிக்கை இடுகிறாரே என்று சொல்லி அதை கேட்கும் பொழுது எத்தனையாய் சந்தோஷப்பட்டிருப்பான். அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அனுபவபூர்வமான நம்முடைய செயல்களின் நிமித்தமாக, நம்முடைய நடக்கை நிமித்தமாக மற்றவர்கள் நம்மை பார்த்து இது ஆண்டவருடைய பிள்ளை, இவள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதை கேட்கும் பொழுது நமக்கும் அந்த காரியம் நன்மையானதாக காணப்படும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையானதை தருகிறார். நாம் நன்மையானதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவர்களாக மற்றவர்களுக்கும் அதை பறைசாற்றுகளாக காணப்படும் பொழுது நாம் ஒரு உயிருள்ள சாட்சியாக ஆண்டவர் நம்மை பிரசித்தப்படுத்த, நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறபடியால் அவருடைய பலத்த கரத்துக்கள் நாம் அடங்கியிருந்து அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்தவர்களாக, அவர் நமக்கு செய்த எத்தனையோ நன்மையான காரியங்களை நாம் அவருக்கு முன்பாக, ஆண்டவரே இவ்வளவாய் என்னை உயர்த்தி இருக்கிறீரே, இவ்வளவாய் நன்மையான காரியத்தை எனக்கு செய்திருக்கிறேன், எத்தனையோ பேர் இன்று ஜீவன் இல்லாமல் அப்பா மரித்து போய் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில நீர் என்னை முன்னெடுத்து செல்கிறீரே என்று சொல்லி அவர் தேவன் நல்லவர் என்பதை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து நாம் அவருக்கு முன்பாக
திறந்த புத்தகமாக காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நீடித்த நாட்களாக நீடித்த ஆயுசுள்ளவர்களாக நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கரத்துல நன்மையான ஈவுகள் அநேகம் இருக்கிறது. சுகம் என்ற ஈவு இருக்கிறது, ஐஸ்வர்யம் என்ற ஈவு இருக்கிறது, எத்தனையோ ஈவுகள் காணப்படுகிறது. சமாதானம் என்கிற என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய கரத்துல இல்லாத ஒரு நன்மையும் கிடையாது. அதனால நாம அவருடைய கருத்துக்களை நம்ம அடங்கி இருக்கும்போது அத்தனை ஈவுகளுக்கும் நாம் சொந்தக்காரர்களாக, அப்பாவோட சொத்து எப்படி பிள்ளைக்கு பரிவர்த்தனைப்பட்டு அது சுகமாக அவன் அனுபவிக்க முடியுமோ அதுபோல நம்முடைய பரம தகப்பனுடைய ஈவுகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நாம் நன்மையானதை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, பலமும் தெளிந்த புத்தியுள்ள அறிவை நீர் கொடுத்திருக்கிறேப்பா. அப்படிப்பட்ட அறிவை நாங்கள் சுதந்திரித்து கொண்டவர்களாக இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடக்க அப்பா எல்லா நன்மையான ஈவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நீ நல்லவர் என்பதை நாங்கள் பறைசாற்றுகிற பிள்ளைகளாக காணப்படத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நீ செயல்படுத்தும்பா. முற்றிலுமாக எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தாவீது சொன்னது போல அப்பா எங்கள் நடக்கையினாலும் செய்கைகளினாலும் நாங்கள் சொல்லத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்துகளும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.